மதுரையை கொண்டாடுற காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு எப்போ குழந்தையா பிறந்தாருன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ சின்னதை லைக் பண்ணிட்டு பாருங்கள். சீதையுடைய மகனாக பிறந்த கருப்பு, அதாவது சீதைக்கு பிறந்த மகன் ராமனால் கைவிடப்பட்ட நிலையில் வால்மீகி முனிவருடைய குடிலில் தான் தன்னுடைய குழந்தையை வளர்த்து வந்திருக்கான். அப்போ ஒரு நாள் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போகும்போது குழந்தையை பார்த்துக்க சொல்லி முனிவர்கிட்ட சொல்லிட்டு தொட்டிலில் போட்டு போகிறான். ஆனால் முனிவரோ தவத்தில் மறந்துடுறாரு. குழந்தையை பார்க்கும்போது குழந்தை தொட்டிலில் இல்லை. குழந்தை இல்லை அப்படின்னதுமே ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அதை குழந்தையா உருவாக்கி இந்த தொட்டிலில் படுக்க வச்சிடறாரு. இப்போ இந்த 2 குழந்தைகளுமே இருக்கும்போது இந்த 2 குழந்தைகளுமே சீதையை தேடி ஆத்தங்கரைக்கு போயிடறாங்க. அங்கே பார்க்கும்போது 2 குழந்தையும் என்னுடைய குழந்தையா, இதில் எது உண்மையான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்க சீதை ஒரு வழி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து ஒரு கோடு போடுறாங்க. இந்த கோட்டில் தீயை வளர்த்துறாங்க. இந்த தீயை என்னுடைய உண்மையான குழந்தை தாண்டி வரும்போது என்னுடைய குழந்தை தீயில கருகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்மையான குழந்தையும் தாண்டி வந்துருச்சு. ஆனால் அந்த பொய்யான குழந்தை, தர்ப்பை புல்ல உருவான குழந்தை தீயை தாண்டும் போது பார்த்தோம் அப்படின்னம்னா கருப்பாயிருது. ஆனால் அந்த கருகிய குழந்தை சீதை கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா, என்னையும் உன்னுடைய குழந்தையா ஏற்றுக்கோ தாயே, நான் உனக்கு காவல் தெய்வமாக நின்று காவல் காப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி உருவானது தான் இந்த காவல் தெய்வம் கருப்பசாமி. அதனால தான் இந்த கருப்பை பெருமாள் கோவிலுக்கு வெளியே காவலாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.